ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நேற்று எங்கே விட்டுமோ அதுலேருந்து இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறோம். இது மாதிரி எங்கள் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்ருங்க. அதே நேரத்தில் உங்கள் சஜஷன்ஸை கொடுங்க. அப்போ தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி என்னால் எடுக்க முடியும். எனக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும், நீங்களும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கலாம், படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் மறக்காமல் உங்களுடைய சஜஷன்ஸை கொடுங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஏம்பா பாஸ்கரே, பாத்திய பாடத்தை சொல்லு, தூக்கம் வருது இல்ல. இப்போ நம்ம நேற்று எங்கே விட்டோமோ அதுலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். Now we'll move on to exercise 5, distinguish between. Number 1, distinguish between weather and climate. The page number 181ல பாருங்க, ரைட் ஹேண்ட் சைடில் வெதர் அண்ட் கிளைமேட் இருக்கு. அதில் இப்போ வந்து வெதர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா it denotes the every day's weather. So weather denotes the shorter period, every day's weather. Whereas the climate denotes the longer period of time. அதனால் நீங்கள் எழுதிடுங்க, நீங்கள் weather denotes the shorter period and the climate denotes the longer period of time. Number 2, distinguish between land breeze and sea breeze. இதுக்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். I'll just read out. Land breeze na the wind blowing from the land towards the sea. That is called land breeze. ஓகேவா? நிலத்துல இருந்து நிலக்காற்று, நிலத்துல இருந்து கடலை நோக்கி வீசுறது வந்து நிலக்காற்று, land breeze. Sea breeze na சீல இருந்து கடல்ல இருந்து நிலத்தை நோக்கி வீசுறது வந்து கடல் காற்று, அது வந்து sea breeze னுவாங்க. ஸோ இது உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க. ஓகே. நம்பர் 3, டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் windward side and leeward side. இது பேஜ் நம்பர் 183. The windward, the side of the mountain which faces the prevailing wind. இந்த மவுண்டன் அந்த சைடு வந்து எந்த சைடில் அந்த காற்று அடிக்குதோ அதை நோக்கி இருக்கிறது, that is called windward side. அதாவது காற்றடிக்கிற திசையை நோக்கி இருக்கிற பக்கம் வந்து windward side. Whereas the leeward side அப்படின்றது back side. The leeward side of the mountain is the side sheltered from the wind. என்ன எழுதணும்னா the windward side distinguish between தானே, which faces the prevailing wind, அது வந்து windward. Whereas the leeward side வந்து the mountain is side sheltered from the wind or prevented from the wind or back side of the mountain, you can write. Number 4, the distinguish between tropical cyclone and temperate cyclone. Page number 185, 186. இருக்காங்க பாருங்க. Tropical cyclone often causes heavy loss of property on the coast and become weak after reaching the land mass. Whereas the temperate cyclones do not become weak even after reaching the land. So நீங்க எழுத வேண்டிய ஆன்சர் வந்து tropical cyclone become weak after reaching the land mass, whereas temperate cyclone that do not become weak even after reaching the land. So we distinguish between முடிஞ்சிச்சு. Next we'll see the give reasons. உங்கள் எக்ஸசைஸில் பார்ட் நம்பர் 4 அது. The first one is cyclones cause huge loss of life and property. Why? Because of the strong wind and river floods. இல்லையா? காற்று பயங்கரமாக அடிக்கும்போது இந்த எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டு, பில்டிங் கூரை இதெல்லாம் பிச்சுக்கிட்டு போவோம், அதனால நிறைய ப்ராப்பர்ட்டி ஆகும். ஃப்ளட்ஸ் வரும்போது, வெள்ளம் அது வரும்போது இந்த கரையோரத்தில் இருக்கிற வீடுகள் இதெல்லாம் அடிச்சுட்டு போவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்களா அதை நிறைய நியூஸில், நம்ம ஃப்ளட்ஸில் எப்படி அஃபெக்ட் ஆகுது. ஸோ பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ராங் விண்ட் அண்ட் ரிவர் ஃப்ளட்ஸ். த செகண்ட் ஒன் இஸ் க்ளவுடி டேஸ் ஆர் வார்மர் தேன் த க்ளவுட்லெஸ் டேஸ். அதாவது நிறைய மேகமூட்டம் இருக்கும்போது ரொம்ப சூடாக இருக்கும். ஏன்னு கேட்குறாங்க. மேகமூட்டம் இல்லாத நாளோட மேகமூட்டம் இருக்கும்போது ரொம்ப சூடாக இருக்கும் அப்படின்றாங்க. இதுக்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். I'll just read out now. The heat emitted from the earth's surface is trapped by the clouds and reflected back to the earth's surface. மேலே மேகம் இருக்கும்போது நம்ம ஏர்த்தில் இருந்து அந்த ஹீட் ஜென்ரேட் ஆகுதுல, அந்த ஹீட் மேலே போகும்போது அந்த கிளவுட்ஸ் என்ன செய்யும், அந்த ஹீட்டை வாங்கிக்கிட்டு திருப்பி நம்மளுக்கு ஏர்த்துக்கே ரிஃப்ளெக்ட் பண்ணும். கிளவுட்ஸ் இல்லைனா மேலே போய்டும், அப்படியே அந்த ஹீட் வந்து நிற்காது. ஸோ நிறைய கிளவுட்ஸ் இருக்கும்போது அந்த கிளவுட்ஸ் அதை அப்சர்வ் பண்ணிட்டு திருப்பி நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும் ஏர்த்தில். அதனால தான் நிறைய கிளவுட்ஸ் இருக்கிற நாள் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஓகே, நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஆன்சர் தரேன், நீங்கள் அதை அப்படியே எழுதிங்க. ஸோ நம்பர் 3, த ஃபாக் இஸ் டேஞ்சரஸ் ஃபார் டிராஃபிக். வை? ஃபாக், பனிமூட்டம்னு வாங்கல. இந்த டிசம்பர் ஜனவரி மாதம்லாம் காலங்காத்தால் நீங்கள் 5 மணிக்கு எழுந்தி போனீங்கன்னா தெரியும், அப்படியே ஃபாகாக இருக்கும், ஒன்றுமே தெரியாது, ஒரு 10 அடியில் நிற்கிற ஆளே தெரியாது. ஏன்? lack of visibility. So it reduces the visibility. Number 4, the conventional rainfall is also called 4 o'clock rain. ஏன்னா it occurs in the evening. The conventional rainfall அப்படின்றல அது வந்து நார்மலாக ஈவினிங்கில் அந்த ஒரு 4 மணி போல் தான்
நடக்கும். அதனால தான் இட் இஸ் கால்ட் 4 o'clock rain. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து இட் அக்கர்ஸ் இன் த ஈவினிங். நம்பர் 5, polar easterly lights are cold and dry. Why it is so? Because the polar easterly lights blew from high pressure belt to the low pressure belt. எங்கேருந்து வீசுனா ரொம்ப ஹை ப்ரெஷர் பெல்ட்லேருந்து ஹை ப்ரெஷர் ஏரியாவிலேருந்து லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு அது வீசுகிறனால ரொம்ப கோல்டாகவும் இருக்கும், ட்ரையாகவும் இருக்கும். கிவ் ரீசன்ஸ் பார்த்துடும் 5 questions. Now we'll move on to the answer the following briefly. So our exercise part 3, answer the following briefly. Number 1, define atmosphere. Page number 180. நீங்கள் பேஜ் நம்பர் 180ல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் the composition of the atmosphere-ன்றதை எடுத்துங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 1, டிஃபைன் அட்மாஸ்பியர். பேஜ் நம்பர் 180ல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்கள், இன்ட்ரடக்ஷனில். அதில் வந்து 4th லைனில் த பிளாங்கெட் ஆஃப் ஏர் தட் சரவுண்ட்ஸ் த எர்த் இஸ் கால்ட் த அட்மாஸ்பியர். அதை எழுதிங்க. தென் செகண்ட் பேரா, த காம்போசிஷன் ஆஃப் த அட்மாஸ்பியர். அதில் வந்து த அட்மாஸ்பியர் இஸ் த மிக்சர் ஆஃப் கேஸஸ், வாட்டர் வேப்பர் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ். இதையும் எழுதிங்க. ஸோ அட்மாஸ்பியர் இஸ் அ மிக்சர் ஆஃப் கேஸஸ், வாட்டர் வேப்பர் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல் இன் அ டிஃப்ரெண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ். அதுக்கு கீழே வாங்க. வாட்டர் வேப்பர் இஸ் ஆல்சோ ஃபவுண்ட் இன் த அட்மாஸ்பியர் விச் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ப்ரெடிக்டிங் வெதர் ஃபெனோமெனன். அது வரைக்கும் மார்க் பண்ணுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ செகண்ட் கொஸ்டின், மென்ஷன் த ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் த கிளைமேட். பேஜ் நம்பர் 181. ரைட் ஹேண்ட் சைடில் தேர் ஆர் மெனி ஃபேக்டர்ஸ் தட் இன்ஃப்ளூயன்ஸ் த வெதர் அண்ட் கிளைமேட். அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எழுதிங்க. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஈக்வேட்டர், ஆல்டிடியூட், நியர்னஸ் டு த சீ, நேச்சர் ஆஃப் த ப்ரிவைலிங் விண்ட்ஸ், mountain barrier, cloud cover, ocean currents, natural vegetation. இதுதான் இதுக்குள்ள ஃபேக்டர்ஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் 2 பார்ட் 3ல பேஜ் நம்பர் 181, the last para, there are many factors that influence the weather and climate. அது அப்படியே எழுதிரு. Now we'll move on to the third question, part 3. Write a short note on lapse rate. Page number 182. Page number 182ல ரைட் ஹேண்ட் சைடில் லாஸ்ட் பேராகிராஃப் பாருங்க. altitude அப்படின்னு இருக்கு இல்லையா? The altitude refer to the height above mean sea level. The temperature decreases at the rate of 6.5 degree centigrade per kilometer of height. This is called the normal lapse rate. அது வரைக்கும் மார்க் பண்ணிங்க. இப்போ நம்ம ஃபோர்த் கொஸ்டின் பார்ப்போம். வாட் ஆர் த ப்ராசஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹீட்டிங் த அட்மாஸ்பியர்? இது பேஜ் நம்பர் 181 எடுங்க. The last paragraph பாருங்க. Distance from the equator. Distance from the equator அதை எடுத்துங்க. அதில் ஸ்டார்டிங் பாருங்க. The sun's rays fall vertically on the equator. ஈக்குவேட்டர்னா என்ன? பூமத்திய ரேகை. இந்த உருண்டையாக இருக்குல்ல பூமி, நீங்கள் ஸ்கூல்லலாம் காட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த குளோப். அது நடுவில் இப்படி ஒரு ரேகை, ஒரு இதை வந்து பிரிச்சிருப்பாங்க இல்லையா, பூமத்திய ரேகைன்னுவாங்க. அதில் டைரெக்டாக சன் ரேஸ் விழுந்து, பட் பூமி வந்து ஸ்பெரிக்கல் இப்படி இருக்கு இல்லையா, அது அப்படியே போகும்போது அந்த ஹீட் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அந்த துருவங்கள் இருக்குது, அந்த பூமத்திய ரேகையிலும் தூரமாக இருக்குது துருவங்கள். இது இந்த மாதிரி இந்த ரேஸ். நீங்கள் அடுத்த பேஜ் நம்பர் 182 போங்க. The regions away from the equator are near the poles due to the spherical shape of the earth. The vertical rays heat up the earth more than the inclined rays. இதுதான் அந்த நம்ம earth வந்து மெயினாக ஹீட் ஆகுது. ஸோ நீங்கள் ஆன்சர் வந்து 181ல் the sun's rays fall vertically on the equator. The rays are inclined on the regions. Next page. Away from the equator and near the poles due to the spherical shape of the earth. The vertical rays heat up the earth more than the inclined rays. Okay, அது வரைக்கும் மார்க் பண்ணிங்க. Next we'll see the fifth question. Fifth question, mention the planetary wind system of the earth. Page number 184. So the page number 184ல right hand sideல planetary winds ன்னு இருக்கு பாருங்க. The winds which constantly blow in the same direction throughout the year are called the planetary winds. They are also called permanent winds ன்னு அப்போ நம்ம பார்த்தோம். These winds include trade winds, westerlies and polar easterlies. இதுதான் fifth questionக்குள்ள ஆன்சர். Planetary windsல the winds which constantly அதில் மார்க் பண்ணி the called planetary winds அது வரைக்கும் மார்க் பண்ணிங்க. அதுக்கு கீழே அடுத்த லைன் விட்டு அடுத்த லைன் these winds include trade winds, westerlies and polar easterlies அது வரைக்கும் மார்க் பண்ணிங்க. ஸோ சிக்ஸ்த் கொஸ்டின் பார்ப்போம். ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் ட்ரேட் விண்ட்ஸ், 184 பேஜ்.
இதில் இந்த ட்ரேட் விண்டுன்னு இருக்குல்ல அதை எழுதுங்க. The trade winds blow from the subtropical high pressure belt to the equatorial low pressure belt in both the hemisphere. அதுதான் ஆன்சர். ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் ட்ரேட் விண்ட்ஸ். இது பார்ட் 3ல் 6A 1. அடுத்தது த ரோரிங் 40s, பேஜ் நம்பர் 185ல் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டாப் பேராகிராஃப். The velocity of the westerlies becomes so vigorous and fast to be called roaring 40s at 40 degree. இப்போ question number 7. How are clouds formed? இதுக்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உங்களுக்கு ஒரு தடவை நான் உங்களுக்கு படித்து காட்டிடுறேன். How are clouds formed? When the invisible water vapor in the air condenses. The invisible water vapor, அந்த ஈரப்பதம் இருக்குல்ல, அது வந்து கண்டென்ஸ் ஆகுது, அப்படியே திக் ஆகுது இல்லையா. கண்டென்ஸ்னா கட்டி ஆகுறது. when the invisible water vapor in the air condenses into a visible water droplets. அது அப்படியே கண்டென்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு அந்த நீர் துளி தெரியும் இல்லையா. ஆர் த ஐஸ் கிறிஸ்டல், ஒன்று வந்து மழையாக பெய்யும், இல்லைனா ஐஸ் கட்டியாக விடும். இதுதான். ஸோ ஆன்சர் வந்து when the invisible water vapor in the air condenses into visible water droplets or ice crystals. இந்த ஆன்சர் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் நோட் பண்ணிங்க. Question number 8. What are the different types of rainfall? Page number 188 எடுங்க. There are 3 types of rainfall. One is conventional rainfall, அதாவது வெப்பசலன மழை நான் முதலே சொன்னேன் இல்லையா. செகண்ட் வந்து frontal or cyclonic rainfall, சூறாவளி மழை. தேர்ட் வந்து orographic rainfall, நிலவியல் மழை. இது 3 தான். ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின் நம்பர் 8, பேஜ் நம்பர் 188ல் இருக்குது. பார்ட் 3ல் கொஸ்டின் நம்பர் 9 வந்து ரைட் அ ஷார்ட் நோட்ஸ் ஆன் ட்ரிசில், ரெயின், ஸ்லீட், ஸ்னோ அண்ட் ஹெயில். அது ஹீட்டுன்னு கொடுத்துருக்கு, ஹெயில். இது நீங்கள் இதுக்கு வந்து பேஜ் நம்பர் 188ல் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பேஜ் நம்பர் 188ல் இருக்குது பாருங்கள், ரெயின், ஸ்லீட், ஸ்னோ, ஹெயில். இது அப்படியே எழுதிடுங்க. ஃபஸ்ட்டே நான் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன், அதை எழுதிடுங்க. ஓகேவா? ஷார்ட் நோட்ஸ். இப்போ உங்கள் எக்ஸசைஸில் பார்ட் 2ல் மேட்ச் த ஃபாலோயிங். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் meteorology. Meteorology-னா வானிலை, the study of weather. செகண்ட் climatology. Climatology-னா காலநிலை. கிளைமேட்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா. இது வந்து நீங்கள் the study of climate. நம்பர் 3 anemometer. Anemometer to find out the speed of the wind. காற்றின் வேகத்தை அளக்கிறது வந்து anemometerனுவாங்க. ஸோ wind speed அப்படின்னு போட்டு. நம்பர் 4 wind vane. What is wind vane? wind vane is a direction of wind. காற்றின் திசையை கண்டுபிடிக்கிறது தான் wind vane அப்படின்வாங்க. நம்பர் 5 mare's tail. mare's tailனா மேர்னா என்ன ஆக்சுவலி? ஃபீமேல் ஹார்ஸ், அதோடைய வால் மாதிரி இருக்கிறது. ஸோ mare's tail வந்து சைரஸ். இது ஆல்ரெடி உங்கள் புக்கில் இருக்குது, நான் எந்த பேஜ்னு சொல்கிறேன், அதை ஒரு நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க. பேஜ் நம்பர் 187ல் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க. டியூரிங் சன்செட் த சைரஸ் கிளவுட்ஸ் லுக் கலர்ஃபுல். சன்செட் ஆகும்போது அந்த சைரஸ் கிளவுட்ஸ் வந்து பயங்கர, நீங்கள் பாருங்கள் சன்செட், அதாவது சூரியன் மறைகிற டைமில் பயங்கரமாக கலர்ஃபுல்லாக இருக்கும். ஹென்ஸ் தே ஆர் கால்ட் ஆஸ் mare's tail. மேர்னா ஃபீமேல் ஹார்ஸ், அந்த ஃபீமேல் ஹார்ஸ்க்கு இருக்கிற வால் மாதிரி அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குமா. ஸோ அதுக்கு தான் அது mare's tailன்றாங்க. ஸோ உங்கள் மேட்ச் த ஃபாலோயிங்கில் mare's tailல எது எழுதணும்னா சைரஸ்ன்னு கொடுத்துருக்கல, அதை எழுதிங்க. 6th வந்து லீவர்ட் சைடு. லீவர்ட் சைடுக்கு வந்து ரெயின் ஷேடோ ரீஜன், அந்த இடத்துல மழைப்பொழிவு குறைவாக இருக்கும். நம்பர் 7 வில்லி வில்லி. வில்லி வில்லினா ஆஸ்திரேலியா. வில்லி வில்லினா இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பேர் சொல்லுவாங்க. இந்த சைக்ளோனுக்கு, சூறாவளி புயல் இல்லையா, அதுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பேர் சொல்லுவாங்க. அதையும் உங்களுக்கு நான் பேஜ் நம்பர் சொல்கிறேன். நீங்கள் வந்து பேஜ் நம்பர் 185ல் ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பாருங்கள், இந்த ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் அதில் இருக்கும் பாருங்கள். அதில் வந்து அண்ட் வில்லி வில்லி இன் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவில் வந்து அதை வில்லி வில்லின்னு வாங்க அந்த சைக்ளோனை. ஸோ வில்லி வில்லி வந்து ஆஸ்திரேலியா. அது இல்லாமல் மேட்ச் த ஃபாலோயிங்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இஸ் இட் கிளியர்? மேட்ச்சில் ஃபாலோயிங் கரெக்டாக பண்ண முடியுமா? நம்பர் 1 மீட்டியாலஜி வந்து த ஸ்டடி ஆஃப் வெதர். செகண்ட் கிளைமேட்டாலஜி த ஸ்டடி ஆஃப் கிளைமேட். தேர்ட் வந்து anemometer to find out the wind speed. ஸோ அந்த டாப்பில் இருக்கிற wind speed. நம்பர் 4 wind vane. wind vane வந்து the direction of wind, to find out the direction of wind. நம்பர் 5 mare's tail. mare's tail வந்து cirrus, the cirrus clouds was so colorful during the sunset. நம்பர் 6 வந்து leeward side. leeward side வந்து the rain shadow region. நம்பர் 7 வில்லி வில்லி ஆஸ்திரேலியா. இப்போ we'll move on to the part 1, choose the best answer. நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸில் லாஸ்ட் இதுக்கு வந்துட்டோம்.
ஏன்னா நம்ம ரிவர்ஸில் வரோம். ஸோ நம்பர் 1 இஸ் த லாஸ்ட் எக்ஸசைஸ் ஃபார் us. Choose the best answer. The first is dash is the most important gas for the survival of living organism. Oxygen. So first answer is oxygen. I mean the option வந்து C is the correct answer. Number 2, the lowest layer of the atmosphere is troposphere. Number 3, dash reflects the radio waves. நான் அப்பயே சொன்னல இந்த ரேடியோ வேவ்ஸ் போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அது எந்த லேயரில் இருக்கும்? தெர்மோஸ்பியரில் இருக்கிற அந்த அயனோஸ்பியரில் வந்து அந்த ரேடியோ வேவ்ஸ் வந்து அது போயிட்டு திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நம்பர் 3, dash reflects the radio waves. Answer is B, ionosphere. Number 4, the process of change of state of water. சொன்னேனே the state of water எப்படி சேஞ்ச், அது வந்து கண்டென்ஸ் ஆகி மழையாவோ இல்லை பனியாவோ பொழியுது. Precipitation, correct. Number 4, the answer is A, precipitation. Now we'll go on to 5. Dash is the chief energy source of the earth. நம்ம earthக்கு எது ரொம்ப சீஃப் எனர்ஜி, ரொம்ப மெயின் எனர்ஜி என்னது? சன், சூரியன் தான். சூரியனை விட்டால் வேறு எதுவுமே கிடையாது. சூரியன் தான் மெயின் எனர்ஜி இல்லையா? ஸோ ஆன்சர் இஸ் ஏ, சன். நம்பர் 6, all types of clouds are found in the dash. எந்த லேயரில் இருக்கும் எல்லா டைப் ஆஃப் clouds? Troposphere. ஸோ நம்பர் 6, the answer is A, troposphere. Number 7, dash clouds are called sheep clouds. Already நம்ம பார்த்தோம் இது. Answer is A, altocumulus. Number 8, the monsoons na பருவநிலை or எதுவுமே கிடையாது. Answer is D, none of the above. Number 9, dew in the form of the ice crystal is called frost. Answer is A. Number 10, dash is called the eye of the storm or cyclone. The pressure. Answer is A. அந்த சென்டரில் ஒரு சுழற்சி, அந்த ப்ரெஷர், அதுதான் ஐ ஆஃப் த ஸ்டார்ம்னுவாங்க. நம்பர் 11, the vertical movement of the air is called the air current. C is the right answer. இப்போ நம்ம 1லேருந்து 6 வரைக்கும் முடிச்சிட்டோம், எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். குவார்ட்டர்லிக்கு நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. நடுவில் 1-2க்கு நான் வந்து மார்க் பண்ணி கொடுக்காம இருக்கேன், ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணதே லேட்டு தான். ஸோ அதையும் நான் டைம் இருந்துச்சுன்னா அதையும் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துறேன். கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அந்த குவார்ட்டர்லிக்கு நல்லா எழுதுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா ஐடியாஸு உடனே நீங்கள் கமெண்ட்டில் பண்ணிவிடுங்க. ஸோ அதனால் நம்ம ஆஃப் இயர்லிக்கு அதுக்கேற்றபடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். ஓகே, see you, bye bye in the next video. Bye bye.